கோவையில் ஆகாஷ் எஜுகேஷனலில் படித்த 3 மாணவர்கள் நீட் யுஜி 2024 தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர். தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடில் மாணவர்கள் ஏஇஎஸ்எல் நீட் யுஜி 2024 தேர்வில் கோயமுத்தூரை சேர்ந்த 3 மாணவர்கள் 710 மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் விஜய் கிருத்திக் 715 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 112வது இடமும், நிஷா சைபுல்லா 710 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் 372வது இடம் மற்றும் சார்ஜ் 710 மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் 455வது இடம் பெற்றுள்ளனர். அதேபோல இங்கு பயின்ற மற்ற மாணவர்களும் அதிக மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர். உலக அளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். இதுகுறித்து பேசிய மாணவர்கள், உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி என இரண்டிலும் எங்களுக்கு உதவிய ஆகாஷிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏஇஎஸ்எல்லின் உதவி இல்லாமல் குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்றனர். மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடின் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் திரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில், மாணவர்களின் முன்மாதிரியான சாதனையை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீட் 2024 தேர்வு எழுத 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் ஆதரவை பறைசாற்றுகிறது. எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட நேம் மலர் செல்வன். நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் சவுத் தமிழ்நாடு ஏரியா சேல்ஸ் ஹெட்டாக இருக்கேன். நேற்று மாலையில் வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 720க்கு 721 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவேக்கம் பிரான்ச்லேருந்து ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் 720க்கு 720 எடுத்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நம்பர் 1 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது 715 வந்து விஜய் கிருத்திக் எடுத்திருக்காரு. 710 வந்து நிஷா அண்ட் ஜார்ஜ் 2 பேருமே 710 எடுத்திருக்காங்க. 700க்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 4 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. 600க்கு மேலே 84 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து 84 ஸ்டூடெண்ட்ஸ் 600 மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க. இதில் எழுதுனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. தேர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65% வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில். 600க்கு மேலேயே இந்த தடவை பார்த்திங்கன்னா 600க்கு மேலே 84 பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று ரமிமிக்க சாதனை. இது வரைக்கும் இவ்வளோ பேர் எடுத்ததே கிடையாது. அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்பட்டுவதனால மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கணும். தேங்க்யூ வெரி மச். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா மார்க் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 720க்கு 720 கிட்டத்தட்ட 89 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் மட்டும் ஆகாஷில் இல்லை, எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் வந்து கிட்டத்தட்ட 89 ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. இந்த விட மார்க்கும் கூடி இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 100% ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 100% ஸ்காலர்ஷிப். அது மூலிமா கிராமப்புற மாணவர்களுக்கு இது எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட் முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸஸ் போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்கறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிராமப்புற மாணவர்கள் அதுக்கு தான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலியமாக தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th வந்து 575 எடுக்கிறாரு, 580 எடுக்கிறாரு, ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறதுனா அந்த 12th போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார். நம்ம இதில் அட்மிஷன் போடுறது சார் அது வந்து 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது போக 12th போர்டு எக்ஸாமுக்கு 600க்கு 550 எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார். அது வந்து இப்போ
எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, கோச்சிங் எந்த மாதிரி இருந்துச்சு? ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி கோச்சிங்? சார், கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 11th to நீட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, ஐஜிசி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியிலேருந்து தான் சார் வரும் மேக்ஸிமம். நம்ம ஸ்டேட் போர்டு வந்து 2016 சிலபஸ் மாற்றினாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஈவன் என்சிஆர்டி காட்டிலும் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் 11th 12th வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சின்ற டிஃப்ரென்ஸே கிடையாது. எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். சிபிஎஸ்சி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சமச்சீரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும். சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். அண்ட் என்சிஆர்டி இந்த தடவை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் தான் நீட்டில். அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சது. So warm welcome to this press meet. So we know yesterday 2024 NEET UG results came out by the NTA, and our Akash students all over India, out of 720 air first rank, 21 students got the 720 out of 720 ranks. It's extraordinary performance given by the Akash students. So the first I would like to give the statewide results. In our state Tamil Nadu, one student got that air first rank, the 720 out of 720. His name is Aditya Kumar, and he belongs to the Chennai. And coming to the city toppers in Coimbatore, especially Coimbatore topper, our Coimbatore branch Akash student Vijay Kritik. So he secured 715 marks out of 720, and his A rank is 112. And extraordinary performance given by the Kritik in this year 2024 NEET examination. And another city topper in Kongu Nadu, it's Kongu belt, the Akash students topper, Erode topper is Akash student only. He also secured 715 out of 720. His name is Avinav, and his A rank is 128. And one more city topper in near to Coimbatore, Tirupur, that is also belongs to the Akash student. His name is Mukund. So he secured 705 out of 720, and his A rank is 1327 rank. Now coming to our Coimbatore branch, so our students extraordinary performance given by the 2024 results. And if you see the second topper in our Coimbatore branch student, Sai Nishabullah, and she secured 710 marks out of 720, and her rank is 372. And the third ranker in Coimbatore student, George, and he secured the 710 marks out of 720, and his rank is 455. And along these three students, many students got the 600 and above this year 2024 NEET examinations. So I would like to congratulate each and every students. Those are secured a very good marks in the NEET 2024 results, and especially thanks to each and every parent supporting the system Akash, and they are believing the system. That is the reason we are running the 35 years onwards. So in that every year we are giving the top results. வணக்கம், என் பேர் விஜய் கிருத்திக். நான் நீட் 2024 715 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 112. ஸோ ஆக்சுவலி இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ச்சில் தான் படித்தேன். ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும். ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போது நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷில். ஸோ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி. அண்ட் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே
அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தே கேவ் அஸ் மோர் எக்ஸ்போசர். நல்லா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா. ஸோ அதெல்லாமே இங்கே ஆகாஷில் நல்லா இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு மாக் பேப்பர் மாதிரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் போட்டுருவோம் ஆக்சுவலி. அது போக பாக்கி இருக்கிற டைம் எல்லாமே நாங்கள் ஃபுல் என்சிஆர்டி புக்கு தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க? நீட் சம்மந்தமாக சொல்லணும்னா வெறும் ஃபியரை வந்து வெளியில் கொண்டு வரணும் என்ன சொல்லுவாங்க? கடைசி நேரத்தில் யாருமே பேனிக் ஆக வேணாம்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலி. நான் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி எவ்ரிடே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப. அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபீஸுக்கூட கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து பண்ணலாம். அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணால் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் படிச்சது கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மைண்டை காமாக வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்னாலே பயமாக இருக்குது. அந்த நீட்டு தான் இன்னும் கொஞ்சம் பயத்தை கொண்டு வரும். அந்த இங்கிலீஷ் பேர்லேருந்து வெளியில் வரணும்னா அது எப்படி அவங்க செட்டில் பண்ணுவாங்க இருக்காது. அதுதான் அந்த லாங்குவேஜுக்கு அவங்க எப்படி ப்ராக்டிஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி நீட்டே வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜ்லேயே அவைலபிளாக இருக்கும். இல்லை கொஸ்டின் பேப்பரே வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணும்போது கேட்டிருப்பாங்க வாட் லாங்குவேஜஸ் டு யூ ப்ரிஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நிறைய லாங்குவேஜ் அவைலபிள். தமிழும் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க தமிழ் அவுட் பண்ணியிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட அங்கே அது கூட ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி.